ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஸ்டார் நெக்கை யூஸ் பண்ணி தான் 5 நெக் டிசைன் வந்து தைக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் பாருங்கள். இது போல் எல்லா ஸ்டார் கழுத்துக்குமே வந்து கழுத்தோட அவுட்லைனில் தச்சு இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கீழே பாருங்கள், ஒரு ரவுண்டு ஷேப் வந்து நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி டிசைன்லாம் நீங்கள் புதுசாக கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஈஸியான டிசைனை தச்சு பழகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் ஹெவியான டிசைன் பழகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் கலர் துணி எடுத்திருக்கோம். இதில் நீளம் 2.25, அகலம் 2.25 இன்ச்சு எடுத்து இது போல் முக்கோணமாக நம்ம வரிசையாக தச்சு எடுத்துக்கலாம். நான் உதாரணத்துக்காக ஒரு 4 பீஸ் மட்டும் தச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் 2 கலர், அதில் 2 கலர். இப்போ இதோட நூல் பீஸரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு பாருங்கள், அந்த க்ரீன் கலர் மேலே வர்ற மாதிரியும் அந்த வைலட் கலர் உள்ளே வர்ற மாதிரியும் நம்ம இது போல் தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சிங்கிள் கலராக தான் நம்ம எல்லாத்துக்குமே தச்சுருக்கோம். இந்த டிசைனுக்கு நம்ம டபுள் கலராக தைக்க போகிறோம். டபுள் கலர் தைக்கிறது பார்த்திங்கன்னா அதிக டைம் எடுக்கும். இருந்தாலுமே டபுள் கலர் யூஸ் பண்ணி தைச்சாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். இது போல் பாருங்கள், நான் நிறையா பீஸ் தச்சு ரெடி பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள், அந்த ரவுண்டு ஷேப் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த லைன் மேலேயே கரெக்டாக வச்சு தைக்கணும். பிசுறு பகுதி கோட்டு மேலே வர்ற மாதிரியும் அந்த ஒவ்வொரு பீஸோட அந்த முக்கோண பகுதி உள்ளடங்கி வர்ற மாதிரியும் இது போல் அழகாக நீட்டாக நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டபுள் கலரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட ரேட்டே வேறு லெவலில் தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதோட ஸ்மால் சைஸ் அளவு பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு கூட நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப தச்சு ஃபாஸ்ட்டாக தச்சு முடிக்கணுங்கிறதுக்காக பெரிய சைஸ் அளவு எடுக்கக்கூடாது. இப்போ நான் தச்சு காட்டின இந்த 2.25 நம்மளுக்கு சரியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா 2.5 இன்ச்சு, 2.5 அல்லது 2.25. டபுள் கலருங்கும் போது 2.5 அல்லது 2.25 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அளவு நீட்டாக இருக்கும். அதுக்கு மேலே பெரிய சைஸ் அளவு எடுக்கக்கூடாது. இது போல் பாருங்கள், வரிசையாக அழகாக நெருக்கமாகவே நம்ம தச்சுக்கலாம். இதோட ப்ரைஸ் எவ்வளவு, இந்த டிசைனுக்கு எவ்வளோ கிளாத் எடுக்கணும் அப்படின்னு நான் ஷார்ட் வீடியோவில் அப்லோடு பண்ணுறேன். நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டபுள் கலர் கிளாத்தின் ஸ்கொயர் ஷேப்பின் நீளம் அகலம் என்ன? இப்போ பாருங்கள், எல்லா பீஸையுமே நம்ம தச்சு ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அந்த நூல் பீஸு எல்லாமே கையோடையே கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல சென்ட்ரு பகுதியில் அந்த வி ஷேப் வரக்கூடிய இடத்துல நம்ம லேஸை பயன்படுத்தி நம்ம தச்சுக்கலாம். அவுட்லைன் மட்டும் லேஸ் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக முழுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் உள் பக்கத்துலையுமே ஒரு லைன் லேஸ் கொடுத்து நம்ம தச்சுக்கலாம். இப்போ லேஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தீரப்போகுது. நெக்ஸ்ட்டு டைம் நான் லேஸ் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கடையோட அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் மதுரையில் போய் வாங்குறதுனால எனக்கு அவ்வளோக்கா மதுரை அட்ரஸ் தெரியாது. திண்டுக்கல் இந்த மாதிரின்னா கூட எனக்கு தெரியும். மதுரைங்கிறனால நான் போய் அவ்வளோக்கா பழக்கம் இல்லை, அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கடையோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் அப்லோடு பண்ணுறேன். இப்போ பாருங்கள், வி ஷேப்பில் நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம லேஸை பயன்படுத்தி தான் நம்ம தைக்க போகிறோம். மேலே கழுத்து பகுதியிலேருந்து கீழே வரைக்கும் பாருங்கள், அழகாக நம்ம தைக்கணும். கழுத்தை ஒட்டியே தைக்கணும். கீழே வர பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு பீஸோட அந்த பிசுறு பகுதி வெளியில் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு பிசுரை மறைச்சா அழகாக நீட்டாக நம்ம தையல் போட்டுக்கலாம். லேஸுக்கு மேய்ச்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு லைன் தச்சு முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு லைன் தச்சு முடிச்சிட்டோம். இப்போ இன்னொரு லைன் 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இன்னொரு லைன் இதே லேஸை பயன்படுத்தி நம்ம தச்சுக்கலாம்.
2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் நெக்குக்கு எத்தனை ஸ்டோன் பீஸ் சென்டர் பகுதியில் வச்சுருந்தோம்? ஸ்டோன் பீஸின் எண்ணிக்கை எவ்வளவு? இதுக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டபுள் தையல் வந்து போட்டுக்கலாம் பாருங்கள். எந்தெந்த இடத்துல எல்லாம் நூல் பிசுறு இருக்கோ அதை கையோடே கட் பண்ணி விட்டுறணும். இப்போ இந்த பகுதியை நம்ம வந்து அழகாக நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போதுமே எந்த டிசைன் தைச்சாலுமே அழகாக நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அதோட சுருக்கங்கள் எதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு வலுவலுன்னு நீட்டாக கிடைக்கும். இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த டிசைன் பார்க்கலாம். அடுத்த டிசைன் பாருங்கள். இதே ஸ்டார் நெக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து தச்சுருக்கோம். அவுட்லைன் ஃபுல்லாக தச்சு ரெடி பண்ணி அயன் பண்ணியும் வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ இதை பாருங்கள், கிராஸ் பீஸில் நம்ம கட் பண்ணி இதை பாருங்கள். இதோட அகலம் 1.5 இன்ச்சில் நம்ம வந்து எடுத்திருக்கோம். நான் இதை திருப்புறதுக்காக ரெடிமேட் ரோப்பு தான் நான் எடுத்திருக்கேன். மடிப்பு பகுதியிலேருந்து நம்மளுக்கு 1/4 இன்ச் அகலத்தில் நம்ம வந்து தச்சுக்கணும். பிசுறு பகுதி எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் இருந்துக்கலாம். நம்மளுக்கு கணக்கே பார்த்திங்கன்னா மடிப்பு பகுதியிலேருந்து கரெக்டாக 1/4 இன்ச்சு. இது வந்து ரெடிமேட் ரோப்பை வச்சு நம்ம திருப்பினோம் அப்படின்னா ஈஸியாக ஃபாஸ்ட்டாகவே நம்மளால் திருப்ப முடியும். குச்சியை ஊசியை வச்சு திருப்பினீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எப்படியும் ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் வரைக்குமாச்சு டைம் எடுக்கும். இப்போ நான் தைக்கிற மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 1 நிமிஷத்துல எவ்வளோ நீளமான கயராக இருந்தாலுமே சரி 1 நிமிஷத்துலேயே நம்மளால் திருப்ப முடியும். கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை இப்போ பாருங்கள், நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். திருப்புறதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். நான் திருப்பும் போதே உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயே நம்ம அழகாக நீட்டாக திருப்பிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை திருப்பி முடிச்சுட்டா அடியில் இருக்கக்கூடிய அந்த நூல் பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து அந்த நூல் இருக்கும் அதையுமே எடுத்துக்கலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம வந்து அழகாக நீட்டாக அயன் பண்ணணும். அயன் பண்ணும்போது அந்த சைடில் இருக்கக்கூடிய தையல் சைடிலேயே தான் இருக்கணும். நீங்கள் வந்து பின் குத்தாமல் நம்ம அயன் பண்ணோம் அப்படின்னா அந்த தையல் வந்து மேலேயும் கீழேயும் சைடுலேயுமே மாற்றி பிறண்டு வந்துட்டே இருக்கும். அந்த தையல் வந்து சைடிலே இருக்கிறதுக்காக தான் இது போல் நம்ம வந்து ஊக்கில் வந்து அந்த ஊக்குக்குள்ளே அந்த கயிறு பகுதியை விட்டுட்டு மாற்றி நம்ம அயன் பண்ணோம் அப்படின்னா தையல் வந்து சைடு பக்கத்துலேயே நம்மளுக்கு வந்து அழகாக நீட்டாக இருக்கும். இது போல் 2 சைடுமே நம்ம வந்து நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், தகடு போல் அழகாக நீட்டாக வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல இந்த 1/2 இன்ச்சு பட்டை பைப்பிங்கை பயன்படுத்தி தான் நம்ம தைக்க போகிறோம். இந்த பட்டை பைப்பிங் தைக்கும் பொழுது துணி என்ன கலர் இருக்கோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும் பாருங்கள். இதை அப்படியே நம்ம வந்து கழுத்தை ஒட்டியே நம்ம வந்து அழகாக தச்சுக்கணும். இந்த கார்னர் பகுதியில் ஒரு ஃப்ளீட் வைக்கணும். ஃப்ளீட் வைக்கும் பொழுது ஏனோ தானோன்னு வைக்காமல் அழகாக டாஸ் ஷேப் வர்ற மாதிரி வைக்கணும். தூரத்தில் இருந்து பார்க்கும்பொழுது அந்த இடத்துல ஃப்ளீட் வச்ச ஒரு ஃபீலே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அழகாக நீட்டாக வைக்கணும் பாருங்கள். ஓரத்திலே தைக்கும் பொழுது தான் அந்த ரெட் கலர் துணி வந்து வெளியில் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு இந்த பட்டை பைப்பிங்கை கவர் பண்ணி அழகாக நீட்டாக தைக்கணும். ஓரத்தில் தைக்கும் பொழுது தையல் கூட நம்மளுக்கு வந்து அழகாக நேராக இருக்கணும். வளைவு நெளிவு வந்துடக்கூடாது. இந்த மாதிரி சிம்பிள் டிசைனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பக்காவாக இருந்துச்சு அப்படின்னா கஸ்டமரே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குற அமௌண்ட்டை கை மேலே தூக்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால் ஃபினிஷிங் வந்து ரொம்ப முக்கியம். டிசைன் ப்ளவுஸுக்கு ஃபினிஷிங் மட்டும் அழகாக இல்லை அப்படின்னா, இப்போ நம்மளே ஒரு விசேஷத்துக்கு போகிறோம், யாரோ ஒருத்தவங்க டிசைன் ப்ளவுஸ் போட்டிருக்காங்க, அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அழகாக நீட்டான ஃபினிஷிங்கில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கே அந்த டிசைனை பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும். ஃபினிஷிங் சரியில்லை அப்படின்னா அந்த டிசைனை பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் விகாரமாக தெரியும், பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. அதனால எந்த ஒரு டிசைன் தைச்சாலுமே சரி அழகான நீட்டான தையலோட ஃபினிஷிங்கோட சூப்பராக தைங்க, ரொம்ப அழகாக இருக்கும். டிசைன் ப்ளவுஸ் கற்றுக்கிறது பெருசு கிடையாது, அந்த சின்ன நுணுக்கங்களை கற்றுக்கிறது தான் ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், மேலே ஸ்டார் நெக்குக்கு ஒரு லைன் நம்ம கொடுத்து தைச்சிட்டோம். கீழே இது போல் பாருங்கள், ப்ளவுஸை சென்ட்ரு பண்ணி மடிச்சுட்டு கழுத்து பகுதியிலேருந்து கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இது போல் மார்க் பண்ணிக்கலாம். எப்போதுமே மார்க்
பண்ணிவிட்டு லைன் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரே அளவாக அந்த டிசைன் பார்க்கும்போது கிடைக்கும். நம்மளாம் ஒரு லைன் கொடுத்தோம் அப்படின்னா ஒன் சைடு அகலமாகவும் இன்னொரு சைடு ஒடுக்கமாகவும் ஆயிரும். அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்து அளவு எடுத்து குறிச்சிட்டு அதுக்கப்புறமா லைன் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரே அளவாக சேமாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். கீழே சென்ட்ரு பகுதியில் ஒரு வளைவு கொடுத்துடலாம் பாருங்கள். இப்போ நம்ம தச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த டிசைனை எல்லா சேரீக்குமே தைச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். டிசைனே வேணாம்னு நினைக்கிறவங்க இந்த 1/2 இன்ச்சு பட்டை பைப்பிங்கை பயன்படுத்தி இந்த டிசைன் கிடையாது, எந்த டிசைன் வேண்டுமானாலும் நம்ம தைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இதை வந்து இந்த டிசைனை வந்து நான் எந்த ஊர் சைடாக அதிகமாக பார்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் உறவினர் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். தேனி மாவட்டம். தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர், கொஞ்சம் பெரிய ஊர்னே கூட சொல்லலாம். அந்த ஊரில் ஒரு திருவிழா நடந்துச்சு. அந்த திருவிழாவில் பார்த்தீங்கன்னா எல்லா சேரீக்குமே பார்த்தீங்கன்னா இந்த 1/2 இன்ச்சு பட்டை பைப்பிங்கை பயன்படுத்தி வேறு வேறு டிசைனில் தைச்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது நெக்குக்கு மட்டும் கிடையாது, ஸ்லீவுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதையே சிங்கிள் லைன்லேயும் தைச்சிருந்தாங்க, டபுள் லைன்லேயும் தைச்சிருந்தாங்க, 3 லைன்லேயும் கூட தைச்சிருந்தாங்க. 3 லைன் கொடுத்து நம்ம தைச்சோம் அப்படின்னா இந்த 1/2 இன்ச்சு பட்டை பைப்பிங்கோட அகலத்தை வந்து நம்ம மெல்லிஸாக தச்சுக்கிறணும். ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிசைனை வந்து இந்த 1/2 இன்ச்சு பட்டை பைப்பிங்கை பயன்படுத்தி பூனம் சேரீ ப்ளவுஸுக்கு கூட தைச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக டபுள் கலர் துணியை தான் யூஸ் பண்ணணும். ப்ளவுஸ் ஒரு கலராக இருந்துச்சு அப்படின்னா இந்த 1/2 இன்ச்சு பட்டை பைப்பிங்க்கு துணி வேறு கலர் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அப்போனா தான் நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களுமே இந்த டிசைனை அழகாக நீட்டாக தச்சு பார்த்துட்டு கஸ்டமருக்கு தச்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப கஸ்டமர் விரும்பி போடுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த லைனுக்கு நம்ம இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம். தையல் வந்து ஒரே அழகாக நேராக இருக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு பக்காவாக இருக்கும். சுருக்கங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு அழகாக நீட்டாக பொறுமையாக நம்ம தச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒன் சைடு தைக்கும் போதே எவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக இந்த 1/2 இன்ச்சு பட்டை பைப்பிங் தைக்கிறோம் அப்படின்னா நேர் பீஸில் தைக்கவே கூடாது, கிராஸ் பீஸில் தான் தைக்கணும். கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த டிசைனை பாருங்கள், தச்சு முடிக்க போகிறோம். அயன் பண்ணிவிட்டு அழகுபடுத்துறதுக்காக சென்டரில் ஒரு ஃப்ளவர் வச்சுருக்கேன். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த டிசைன் பார்க்கலாம். அடுத்த டிசைனுக்குமே பாருங்கள், இது போல் அயன் பண்ணி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது கழுத்து பகுதியிலேருந்து கீழே அந்த ஆம்கோல் சைடு அந்த கீழே வரைக்கும் மட்டும் நம்ம தைக்க போகிறோம் பாருங்கள். இந்த கழுத்து சைடு கீழே வர்ற வரைக்கும் நம்ம டபுள் லைன் கொடுத்து தைக்க போகிறோம். இது போல் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். முடிக்கும் போது அந்த கோட்டை ஒட்டியே முடிக்காமல் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு தான் முடிக்கணும். லேசாக இருக்கட்டும், இல்லை இந்த பட்டை பைப்பிங்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஆரம்பிக்கும் போது முடிக்கும் போதும் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு தான் முடிக்கணும். கரெக்ட் அளவுக்கே முடிக்கக்கூடாது. இப்போ 2வது லைன் தைக்கும் பொழுது கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு 2வது லைன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த பைப்பிங்க்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். வேறு வேறு கலர் நூல் மட்டும் தயவு செய்து போட்டுறாதீங்க. நூல் வந்து இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ்க்கெல்லாம் அடிக்கடி நம்ம வந்து கலட்டி மாட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நூலெல்லாம் நீங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. எந்திரிச்சு போய் எடுக்காமல் ஒரு டிசைன் தைக்கிறோம் அப்படின்னா இதுக்கு என்னென்ன துணி எடுத்துருக்கோமோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல்லாம் பக்கத்துலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம டபுள் லைன் தைச்சிட்டோம். கீழே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சைடு தைச்ச மாதிரியே இந்த சைடுமே நம்ம வந்து டபுள் லைன் கொடுத்து நம்ம தைச்சிக்கலாம். 4வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த கழுத்து பகுதியில் டபுள் லைனோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு? இப்போ பாருங்கள், நம்ம வந்து டபுள் லைன் கொடுத்து தைச்சிட்டோம். ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ கீழே பாருங்கள், நம்மளுக்கு ஆம்கூல் சைடுலேருந்து கீழே வி ஷேப் வர்ற இடத்துல நம்ம ஒரு சின்னதாக ஒரு பார்டர் கொடுத்து தைக்க போகிறோம். இது வந்து ப்ளவுஸில் பார்டர் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள் டிசைன்லாம் நீங்கள் தைச்சி பழகிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பார்டர் வந்து சில்வர் கலருங்கிறனால சில்வர் கலருக்கு மேட்சாக ஒயிட் கலர் நூல் வந்து நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். பார்டருக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் இருக்கணும். அந்த ஃபேண்டா கலர் நூல் எடுக்கக்கூடாது. சில்வர் கலருங்கிறனால ஒயிட் கலர் நூல் வந்து எடுத்துக்கலாம்.
இந்த கார்னர் பகுதியில் அழகாக நீட்டாக ஒரு ஃப்ளீட் வைக்கணும். ஃப்ளீட் வைக்கும் பொழுது ஏனோ தானோன்னு வைக்காமல் கரெக்டாக டாஸ் ஷேப்பில் வர்ற மாதிரி வச்சுக்கணும் பாருங்கள். அழகாக பிசுறு பகுதியை உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு ஓரத்திலே தைக்கணும். இந்த சைடு அந்த டபுள் பைப்பிங் தைச்சிருக்கக்கூடிய இடத்துல பிசுறு வந்து தெரியக்கூடாது. அந்தளவுக்கு அழகாக நீட்டாக கவர் பண்ணி நம்ம தைச்சிருக்கோம் பாருங்கள். இப்போ கீழே இன்னொரு தையல் போடுறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளீட் வச்ச இடத்துல இந்த இடத்துல நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இந்த இடத்துல பிசுரை மடித்து விட்டுட்டு அந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு தையல் போட்டு கெட்டி தையல் போட்டு நூலை வெளியில் எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ அடியில் இருக்கக்கூடிய பிசுறு பகுதியை மடித்து விட்டுட்டு இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். தையல் பாருங்கள், கண்டிப்பாக பொடி தையலில் இருக்கணும். ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணும். தையல் வந்து நேராக இருக்கணும். அழகாக பொறுமையாகவும் தைக்கணும். அதுக்குன்னு நம்ம வந்து அதிக டைம் வந்து எடுத்துக்கக்கூடாது. ஒரு டிசைன் தைக்கிறோம் அப்படின்னா குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளேயே அந்த டிசைனை முடிச்சிடணும். பொறுமையாக தைக்கணுங்கிறதுக்காக டயத்தை வந்து ரொம்ப இழுத்துக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், பார்டரை யூஸ் பண்ணி அழகாக தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ இந்த பார்டருக்கு கீழே இந்த 1/2 இன்ச்சு பட்டை பைப்பிங்கை பயன்படுத்தி தான் நம்ம தைக்க போகிறோம் பாருங்கள். கரெக்டாக வந்து கேப் விழுகாமல் அந்த பார்டரை ஒட்டியே தைக்கணும். கேப் விழுந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா இருக்காது. கண்டிப்பாக வந்து கேப் விழுகாமல் அந்த இடைவேளையே இருக்கக்கூடாது. அழகாக அந்த பார்டர் ஒட்டியே நம்ம தைச்சிக்கலாம். இப்போ அந்த பைப்பிங்க்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த டிசைனை நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். அழகாக நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நூல் பீஸு எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அழகுபடுத்துறதுக்காக சென்டரில் பாருங்கள் ஃப்ளவர் வச்சுருக்கேன். இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த டிசைன் பார்க்கலாம். அடுத்த டிசைனுக்குமே பாருங்கள் இதே ஸ்டார் நெக்கை பயன்படுத்தி தான் தைக்க போகிறோம். இதோட நீளம் அகலம் பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சு. 2.25 இன்ச்சில் இது போல் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம தச்சுக்கலாம். நான் உதாரணத்துக்காக ஒரு 2 பீஸ் மட்டும் உங்களுக்கு தச்சு காமிக்கிறேன். நூல் பீஸரை பாருங்கள் கையோடே கட் பண்ணி விட்டுறணும். இது போல் பாருங்கள், நான் நிறையா பீஸ் தச்சு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், கிராஸாக நம்ம ஆம்கோல் சைடு ஒரு லைன் கொடுத்துடலாம். இப்போ நம்ம தச்ச 5 டிசைனுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். கஸ்டமர் வந்து கம்மி ப்ரைஸில் ஒரு டிசைன் தச்சு கொடுங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைன்லாம் நீங்கள் அவங்களுக்கு வந்து ஃபோட்டோ காப்பி அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க கம்மி ப்ரைஸ்னால் கண்டிப்பாக ஓகேன்னு சொல்லிடுவாங்க. இப்போ மேலே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம கோல்டு கலர் லேஸ் பயன்படுத்தி தைக்க போகிறோம். இதுக்கு டபுள் தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு இப்போ பாருங்கள், இன்னொரு லைன் லேஸ் கொடுத்து தான் நம்ம தைக்க போகிறோம். இன்னொரு லைன் கொடுக்கும் பொழுது இதோட இடைவெளி பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு இருக்க மாதிரி நம்ம வந்து தச்சுக்கலாம். கண்டிப்பாக லேஸுக்கு மேய்ச்சா நூல் வந்து எடுத்துக்கணும் பாருங்கள். இப்போ அடியில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எல்லா லேஸுக்குமே நம்ம வந்து 2 தையல் கண்டிப்பாக போட்டுக்கணும். அந்த ஓரத்தில் இந்த ஓரத்துலேயே 2 தையல் போட்டு இது போல் நூல் பீஸரை கையோடே கட் பண்ணி விட்டுறலாம். இந்த சைடுமே அதே மாதிரி நம்ம டபுள் லைன் கொடுத்து நம்ம தச்சுக்கலாம் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக நீட்டாக நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். கீழே சென்ட்ரு பகுதியில் பாருங்கள், நம்ம வந்து தச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு பீஸையுமே வரிசையாக அழகாக நெருக்கமாகவே தச்சுக்கலாம். ஆம்கோல் சைடில் இருந்து இந்த ஆம்கோல் சைடு வரைக்குமே அழகாக பொறுமையாகவே நம்ம தைக்கணும். 5வது கொஸ்டின், இந்த பிங்க் கலர் ஒவ்வொரு பீஸின் எண்ணிக்கை எவ்வளவு?
இப்போ பாருங்க நம்ம வந்து தச்சு முடிக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல பிசுரை மறைக்கிறதுக்காகவும் அழகுக்காகவும் இதே கோல்டு கலர் லேஸை பயன்படுத்தி தச்சுக்கலாம். இந்த லேஸ் தைக்கும் பொழுது 2 சைடுமே இருக்கக்கூடிய பிசுறு பகுதி தெரியக்கூடாது. இந்த இடத்துல சென்டர் பகுதியில் கண்டிப்பாக ஒரு ஃப்ளீட் வச்சு நம்ம திருப்பணும். அப்போ தான் வெட்டும்போது என்ன ஷேப் கிடச்சிச்சோ அதே ஷேப் தைச்சதுக்கப்புறம் இந்த லேஸை பயன்படுத்தி தைச்சதுக்கப்புறமும் கிடைக்கணும். இப்போ இன்னொரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம் பாருங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு லைன் லேஸ் கொடுத்து நம்ம தைக்க போகிறோம். இதே மாதிரி பாருங்க சென்டர் பகுதியில் ஒரு ஃப்ளீட் வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பார்க்கும் பொழுது வி ஷேப் அழகாக கிடைக்கும். 6வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எல்லா நெக்குக்குமே சென்டர் பகுதியில் ஸ்டோன் பீஸ் வச்சுருந்தோம். அந்த ஸ்டோன் பீஸின் எண்ணிக்கை எவ்வளவு? இப்போ இந்த பகுதியை அழகாக நம்ம நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அயன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் அந்த ஒவ்வொரு பீஸோட உள் பக்கத்தில் நம்ம வந்து பீட்ஸ் வந்து வைக்கணும். பாருங்கள், பீட்ஸ் வச்சுட்டு ஸ்டோன் பீஸ் வச்சுருக்கோம். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த டிசைன் பார்க்கலாம். அடுத்த டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கழுத்தோட அவுட்லைனில் நம்ம வந்து லேஸ் கொடுத்து நம்ம தச்சுக்கலாம். மெல்லிஸாக இருக்கக்கூடிய லேஸ் தான் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த கோல்டு லேஸ்லேயே கலர் டிஃப்ரெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து நிறையா கிடைக்கிது. பெரும்பாலும் நம்ம வந்து ரொம்ப டார்க் கலர் வந்து எடுக்கக்கூடாது. லைட் கோல்டாக இருக்கிற மாதிரி, ரொம்ப லைட் கோல்டும் இருக்கக்கூடாது, டார்க் கோல்டும் செலக்ட் பண்ணக்கூடாது. 2 கோல்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய கோல்டு தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். அந்த கோல்டு லேஸ்லாம் எப்படி பார்த்து வாங்கணும்னு நான் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். எந்தெந்த இடத்துல எல்லாம் அந்த மூளை ஷேப் வருதோ அந்த இடத்துல எல்லாம் ஃப்ளீட் வந்து கண்டிப்பாக வச்சுக்கலாம். இப்போ இந்த லேஸுக்குமே நம்ம வந்து டபுள் தையல் வந்து போட்டுக்கலாம். எட்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த 5 நெக் டிசைனில் சென்டரில் எத்தனை ஃப்ளவர் வந்து வச்சுருந்தோம்? கிளாத்தில் தச்சிருக்கக்கூடிய ஃப்ளவரோட எண்ணிக்கை எவ்வளவு? இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். இப்போ இந்த ப்ளவுஸை வந்து சென்ட்ரு பண்ணி கரெக்டாக மடித்து விட்டுட்டு இப்போ பாருங்கள் ஆம்கோல் சைடில் இருந்து தான் நம்ம வந்து குறிக்க போகிறோம். கரெக்டாக ஒரு 1 இன்ச்சு இடைவெளி விட்டுட்டு இது போல் லைன் போட்டுக்கலாம். சென்ட்ரு பகுதியில் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் வர்ற மாதிரி நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா இது ஒரு சிம்பிளான டிசைன் தான். இப்போ இந்த இடத்துல நம்ம லேஸ் கொடுத்து தச்சுக்கலாம். இதுக்கு நான் வேறு மாதிரி இருக்கக்கூடிய கோல்டு கலர் லேஸ் தான் எடுத்திருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 2 கலர் லேஸ்லேயுமே எனக்கு லேஸ் வந்து பத்தலை, கொஞ்சம் மீட்டர்ஸ் தான் இருந்துச்சு. அதனால நான் வந்து வேறு லேஸ் எடுத்திருக்கேன். ஆனால் கண்டிப்பாக நம்ம வந்து கஸ்டமருக்கு தைக்கும் பொழுது ஏதாவது ஒரு சிங்கிள் கலரில் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் லேஸை தான் நம்ம வந்து எடுக்கணும். இப்போ வந்து நான் வீடியோக்கு போடுறதுனால பத்தாதனால தான் கோல்டு கலர் வேறு லேஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த டைமண்ட் ஷேப் வர்ற இடத்துல எல்லாம் கண்டிப்பாக வந்து ஃப்ளீட் வந்து வச்சிடணும் பாருங்கள். அழகாக நீட்டாக வைக்கணும். ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக கிடைக்கணும். ஏழாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2வது லைன் தைக்கும் பொழுது அதோட இடைவேளை எவ்வளவு? இப்போ பாருங்க, 1 சைடு நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இன்னொரு தையல் இந்த ஓரத்தில் நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ நான் தச்சு காட்டினேன் இந்த 5 டிசைனுமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.